வணக்கம் நண்பர்களே. கற்பனைக்கும் எட்டாத மர்மங்கள், நடுங்க வைக்கும் உண்மைகள் மற்றும் இதயத்தை தொடும் உணர்ச்சிகரமான கதைகளின் சங்கமம். இது உங்கள் VTI ஸ்டோரிஸ் டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒருத்தரோட கடந்த காலம் எப்படி அவரோட நிகழ்காலத்தையே புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது தான். இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டு முடிக்கும்போது நாம் செஞ்ச தப்பு நம்மளை விடாது அப்படிங்கிற உண்மையை உணர்வீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற விறுவிறுப்பான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சிருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இரவு 12 மணி. உலகம் முழுவதும் அமைதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் சில ரகசியங்கள் மெல்ல விழித்துக் கொள்கின்றன. அர்ஜுன் ஒரு சாதாரண மென்பொருள் பொறியாளர். அடுத்த 1 மணி நேரத்தில் தன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது என்று அவனுக்கு தெரியாது. வெளியே பெய்யும் பலத்த மழைக்கும் அவன் வீட்டிற்குள் இருக்கும் அமைதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திடீரென்று அவனது போன் அதிர்கிறது. அடையாளம் தெரியாத ஒரு எண். அவன் தயக்கத்துடன் போனை எடுக்கிறான். ஆனால் மறுமுனையில் வெறும் அமைதி. யாரோ மூச்சு வாங்கும் சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்கிறது. யாரோ விளையாடுகிறார்கள் என்று நினைத்து அர்ஜுன் போனை வைத்து விடுகிறான். ஆனால் அவனது உள்மனம் ஏதோ ஆபத்தை உணர்கிறது. சரியாக அடுத்த 1 நிமிடத்தில் அவனது வீட்டின் காலிங் பெல் ஒலிக்கிறது. டிங் டாங். இந்த நள்ளிரவில் யார் வந்திருப்பார்கள்? அடிமேல் அடி வைத்து அவன் கதவை நோக்கி செல்கிறான். அவனது இதய துடிப்பு அவனுக்கே தெளிவாக கேட்கிறது. மெதுவாக கதவை திறக்கிறான். வெளியே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு கருப்பு நிற பார்சல் இருக்கிறது. அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு உள்ளே வருகிறான். அதை திறந்து பார்த்த அர்ஜுனின் முகம் அப்படியே வெளுத்து போகிறது. உள்ளே ஒரு பழைய கடிகாரம். அதன் கண்ணாடி உடைந்திருக்கிறது. அந்த கடிகாரத்தை பார்த்ததும் அவனுக்கு 5 வருடங்களுக்கு முந்தைய அந்த இருண்ட இரவு நினைவுக்கு வருகிறது. 5 வருடங்களுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு மழை இரவு மதுபோதையில் காரை ஓட்டிய அர்ஜுன் ஒரு முதியவர் மீது மோதிவிட்டான். அவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய போது உதவி செய்யாமல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். அந்த முதியவரின் கையில் இருந்த இதே கடிகாரம்தான் இன்று அவன் வீட்டு வாசலில் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அவன் நெஞ்சுக்குள் புதைத்து வைத்திருந்த ரகசியம் இன்று அவனை தேடி வந்திருக்கிறது. அப்போது மீண்டும் அதே எண்ணிலிருந்து ஒரு மெசேஜ் வருகிறது. அதில் ஒரு வீடியோ லிங்க். அதை திறந்து பார்த்த அர்ஜுன் அலறி துடிக்கிறான். வீடியோவில் அவன் இப்போது இருக்கும் வீட்டின் வாசலிலேயே அந்த மர்ம நபர் நின்று கொண்டிருக்கிறான். திடீரென வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இருட்டில் அர்ஜுன் தனியாக இல்லை. அவனுடன் அந்த பழைய பாவமும் இருக்கிறது. ஜன்னல் வழியாக ஒரு நிழல் உள்ளே நுழைவதை அவன் பார்க்கிறான். கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கொள்கிறான். யார் நீ? உனக்கு என்ன வேண்டும் என்று கத்துகிறான். பால்கனியில் இருந்து ஒரு உருவம் மெதுவாக உள்ளே வருகிறது. அந்த உருவம் வெளிச்சத்திற்கு வந்தபோது அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் அந்த முதியவரின் மகன். அவன் கையில் ஒரு டைரி இருக்கிறது. அந்த டைரியில் அர்ஜுன் அன்று செய்த விபத்திற்கான அனைத்து ஆதாரங்களும் புகைப்படங்களாக சிதறி கிடக்கின்றன. என்னை மன்னித்து விடு, வேண்டுமானால் என்னை கொன்றுவிடு என்று அர்ஜுன் அவன் காலில் விழுந்து கதறுகிறான். அந்த நபர் அமைதியாகச் சொல்கிறான், உன்னை கொன்றால் என் தந்தை திரும்பி வரப்போவதில்லை. உனக்கான தண்டனையை சட்டம் வழங்கட்டும். சில நிமிடங்களில் போலீஸ் வருகிறது. அர்ஜுன் கைது செய்யப்படுகிறான். ஆம் நண்பர்களே, நாம் செய்த தவறுகள் என்றும் நம்மை விட்டு போகாது. காலம் கடந்து வந்தாலும் அது நமக்கான நீதியை தேடி வரும். மனச்சாட்சியிடம் இருந்து எவரும் தப்ப முடியாது.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற விறுவிறுப்பான கதைகளை தொடர்ந்து கேட்க எங்களது VTI ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.